இது என்ன மேக்கப் லுக்குன்ட்டு மேட் பை மோனாவோட ரீக்ரியேட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ ரிப்ளிகான்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க, எந்த ப்ராடக்ட் நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறோம், இது பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் லுக் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம கொண்டு வருமா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கொண்டு வருமா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேஸ்லேருந்து. பேஸ் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெட் டிஷ்யூ எடுத்து என் ஃபேஸை வந்து கிளியராக ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஏன் வந்து வெட் டிஷ்யூவில் வந்து நம்ம ரப் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோமே எதுக்கு திரும்பி டிஷ்யூவில் பண்ணுறோம்னா, அந்த சோப் அந்த க்ரீம் எதுவுமே நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக கிளியராக இருக்கும். க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், டிஷ்யூ வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரப் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் டிஷ்யூ வச்சு ரப் பண்ணிட்டக்கப்புறம் கிளியராக காட்டுறேன் பாருங்கள். என்னோடய ஃபேஸ் வந்து ட்ரை, சென்சிட்டிவ் அண்ட் ட்ரை ஃபேஸ் மாதிரி இருக்கும் வந்து. ஸோ பார்த்திங்கன்னா டோட்டலாக ட்ரையாக தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ் எதுனா ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஒத்துக்கலைன்னா உடனே சென்சிட்டிவ் ஃபேஸில் எப்படி அஃபெக்ட் ஆகுமோ ரியாக்ட் ஆகுமோ அதே மாதிரி எனக்கு ரியாக்ட் ஆகும். நான் இன்றைக்கி லென்ஸ் லாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவங்களும் லாஸ்ட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து நான் சில ஃபேஸில் போட்டு அலர்ஜி ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் அலர்ஜி ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுவேன். ஸோ பார்த்திங்கன்னா இது பியூட்டிஷியன் கோர்சஸில் வரும் இந்த க்ரீம் ஒரு சாப்டரே. ஸோ அப்போ வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த க்ரீமை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்சிட்டிவ் ஃபேஸ், அலர்ஜி ஃபேஸஸ், சென்சிட்டிவ் அலர்ஜி ஃபேஸஸும் ஒன்று தான். ஸோ அந்த ஃபேஸ் இருந்துச்சுன்னா இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் எதுனாலும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாஃப்ரோமைசன்ட் ஒரு க்ரீம் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 150 ரேஞ்சில் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து ஒத்துக்கல, அலர்ஜி ஆகிற ப்ராடக்ட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அலர்ஜி ஆகாது. இந்த க்ரீம் நம்ம பேஸுக்காக யூஸ் பண்ணிட்டோம், ஃபேஸில் பேஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து அலர்ஜி ஆகாது. இந்த ப்ராடக்ட் வச்சு யூஸ் பண்ணோம்னா மீதி ப்ராடக்ட் நமக்கு வந்து ஃபேஸில் ரியாக்ட் ஆகாது. இட் மீன்ஸ் அலர்ஜி ஆகாது. ஸோ இது நான் பார்த்திங்கன்னா ஃபேஸ் அண்ட் நெக் அண்ட் இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபேஸ் அண்ட் நெக் இயரில் மேக்கப் போடுறதுனால. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா மணி 9:30. இடி மழை நல்லா இருக்குது. ஸோ நான் அந்த டைமில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நியூட்ரிஜனா எடுத்து மாய்ஸ்சரைசர் எடுத்து நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஜெல் பேஸ்டு வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து ட்ரை ஃபேஸ்னால நல்லா ப்ரொடக்டிவாக இருக்கும். என்னோடய ஃபேஸ்க்கு ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிக்காக ஸ்டே ஆகிறனால மேக்கப் நான் யூஸ் பண்ணுறேன். ப்ரைடுக்கும் இதான் யூஸ் பண்ணுவேன். அவங்களுக்கு ட்ரை ஃபேஸாக ஆயில் ஃபேஸாக பார்த்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் மேக்கப் வந்து மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா சிலிகான் பேஸ்டு ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் ப்ரைமர் யூஸ் பண்ணேன். சிலிகான் பேஸ்டு நான் ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணலைன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து வழுக்கிட்டு வர மாதிரி இருக்கும் மேக்கப், எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நான் ப்ரைடுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன், பட் எனக்கு ஃபீல் ஆகிறது நான் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா மேட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அங்கே யூஸ் பண்ணுறது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ மித்தபடி எல்லாமே ஒன்று தான் ஸ்டெப்ஸ் எல்லாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து மேட் ஃபினிஷை வந்து வெட் அண்ட் வைல்ட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் மேட் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டக்கப்புறம் வந்து என்னோடய பிக்மெண்டேஷன் இருக்கால கவர் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். பிக்மெண்டேஷன் இருக்குது ஏரியாவில். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணு கீழே சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்குது, வாய் சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கன்சிலர், பிஎஸ்சியோட பிராண்ட் இருக்குது ஆரஞ்ச் கன்சிலர். அது பார்த்திங்கன்னா க்ரைலான் டர்மா மாதிரி வரும். ஸோ அந்த பேலட்லேருந்து எடுத்து ஒரு ஆரஞ்ச் கன்சிலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி நல்லா வந்து ஜென்டலாக ஒரு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரெஷ்லேயே பிளெண்ட் பண்ணிட்டக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்பான்ஜை பிளெண்ட் பண்ணுவேன். ஓவராக பிளெண்ட் பண்ணிடாதீங்க. ஓவராக பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஆரஞ்ச் கன்சிலர் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்ச் கன்சிலர் ஒரு டார்க்கர் ஷேட், இது வந்து அதோட டார்க்கர் ஷேடாக இருக்கணும். இட் மீன்ஸ் உங்கள் ஸ்கின் டோனோட 2 ஷேட் டார்க்கராக எடுத்தால் தான் ஆரஞ்ச் கன்சிலர் மறையும். ஸோ அதனால் வந்து உங்களோட ஸ்கின் டோனோட டார்க்கர் ஷேட் எடுத்து இது வந்து ஆரஞ்ச் கன்சிலர் எங்கெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட ப்ராடக்ட் வச்சு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இது ஒரு கன்சீலர் தான். ஸோ கன்சீல் பண்ணிக்கிறேன், ஃபேஸ் ஃபுல்லாகவே கன்சீல் பண்ணிக்கிறேன். கன்சீல் பண்ணிட்டக்கப்புறம் ஜென்டலாக பிளெண்ட் பண்ணிக்கணும். நான் ஏன் வாயை குரங்கு மாதிரி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ ஜென்டலாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிட்டக்கப்புறம் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வரும்போது என்ன பண்ணணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் போக போக நம்ம வந்து டெய்லி வீடியோ போடலாம். வியூஸ் கம்மியாக போகிறதுனால வந்து வீடியோ நான் போடுறது இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்து அதான் போட முடியல. ஸோ எனக்கு டைம் இருக்கிறப்போ நான் வீடியோ போட்டுறேன். கரெக்டான டைமுக்கு வீடியோ வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் வந்து கன்சீலர் கண்ணு கீழே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிஎஸ்சியோட ஸ்பாஞ்ச் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பாஞ்ச் கூட பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜென்டலாக மசாஜ் பண்ண முடிகிற மாதிரி இருக்குது ஸ்பாஞ்சு. ரொம்ப வந்து
வந்து அழுத்தி பண்ணணும்லாம் இல்லை, ஸ்பாஞ்சில் வந்து அவ்வளோ ஃபவுண்டேஷன்ஸ் எதுவுமே ப்ராடக்ட்ஸ் வந்து உரியல. ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து அப்சர்வ் ஆகிக்கல ஸ்பாஞ்சில். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். அது வந்து எனக்கு ரொம்ப லாங் லாஸ்டிக்காக ஸ்டே ஆச்சு. அவங்க சொன்னது நான் மேட் பை மோனா வந்து நிறைய ஃபாலோ பண்ணுவேன் அவங்களது. ஸோ நான் வந்து அதனால் வந்து மேக்கப் பியூட்டிஷியன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் மேட் பை மோனாவது நிறையவே ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களது வந்து இந்த மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ நான் அதனால் வந்து அதை ஒரு ரெப்ளிகா பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் லூஸ் பவுடர் ஸ்டேக் விக்கியில் யூஸ் பண்ணுறேன், அவங்க உடா பியூட்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வித்தியாசம், ப்ராடக்ட்ஸ் தான் வித்தியாசம். நம்ம இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சு நல்லாவே போடலாம், அதே லுக்கை கொண்டு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேக் விக்கியில் பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் பவுடர் வச்சு பனானா லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். எல்ஃப் அண்ட் வெட் அண்ட் வைல்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வெட் அண்ட் வைல்டு எடுத்துக்கிறேன், எல்ஃப் வச்சுட்டேன். ஸோ வெட் அண்ட் வைல்டில் இந்த ஐப்ரோஸ் வந்து எனக்கு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ என் ஐப்ரோஸை காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது என்னோட ஐப்ரோஸ். நான் வந்து ஸ்பூலி வச்சு பண்ணோன்னே ஐப்ரோஸ் பண்ண மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ நான் வந்து ஐப்ரோஸ் ட்ரா பண்ண போகிறேன். எப்படி பார்த்தீங்கன்னா இல்லாத இடத்துல மட்டும் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ கை கொஞ்சம் மறைச்சிக்கிச்சு கேமராவில், ஸோ சாரி. ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க, நான் இல்லாத இடத்துல தான் ஃபில் பண்ணுறேன். எங்கெல்லாம் வந்து எனக்கு என்னோடய ஸ்கின் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து நான் ஐப்ரோ பென்சில் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பென்சில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெல் ஐலைனர் கூட யூஸ் பண்ணலாம். ஜெல் ஐப்ரோ பென்சில், ஜெல் ஐப்ரோ அப்படிலாம் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா, நெமி மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு தெரியாது, சூப்பர் அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது நம்ம ப்ரைடு கொடுத்து. ஸோ நீங்கள் அது பார்க்கலாம். ஒரு கிளிப் வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம் அண்ட் ரீல்ஸும் போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த ஐப்ரோ பென்சில் வரைஞ்சிட்டு நான் ஸ்பூலி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இதுக்கு நான் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணுன்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஐப்ரோ கரெக்டாக இருக்கும், லெஃப்ட் சைடு ஐப்ரோ வந்து ஒரு மாதிரி ஒரு லேயர் இருக்காது. ஸோ அது நான் பண்ண கோளார் வேலைனால தான் அப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஐப்ரோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது நம்ம ட்ரா பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு இல்லை, ஹேர் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ஐப்ரோ பென்சில் வச்சு இது பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட 2 ஷேட் வந்து லைட்டர் ஷேட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கன்சிலர் போட்டேன், அதுக்கப்புறம் என்னோட டார்க்கர் ஷேட் எடுத்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வரைஞ்சி என்னோட லைட்டர் ஷேட் எடுத்தேன், 2 ஷேட் லைட்டர். ஸோ இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் நம்ம வந்து ப்ரைடுக்கு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லைட்டர் ஷேட் எடுத்துகிட்டு என்னோட ஸ்கின்னுக்கும் அந்த ஷேடுக்கும் சம்மந்தமே இருக்காது, என்னோட 2 ஷேட் லைட்டர். ஓகே, எந்து பார்த்தீங்கன்னா 330 டாஃபி கேரமல் அந்த மாதிரி ஷேட் தான் வரும். என்னோடய ஷேட் மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்கின் டோனில் தான் இருப்பேன், நான் வந்து ரொம்ப டார்க் இருக்காது, ப்ரௌன் ஸ்கின் டோனில் தான் இருப்பேன். தென் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐப்ரோஸில் வந்து எதுக்கு இந்த மாதிரி லைன் வரையணும் பார்த்தீங்கன்னா, இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான், க்ளீன் அண்ட் கிளியராக உங்கள் ஐப்ரோஸை காட்டுறதுக்கு தான். ஸோ ஐப்ரோஸ் மட்டும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் மீன்ஸ் வந்து உங்கள் ஐப்ரோஸ் மட்டும் பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே ஹைலைட் ஆஃப் த ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்கள் ஐப்ரோஸ் தான். ஸோ இப்போ ஐப்ரோஸ் வந்து நான் ஜென்டலாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அங்கே எல்லாமே வந்து கிளியர் பண்ணிவிட்டேன். ஸோ அங்கே இடம் மட்டும் பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள், ஏன்னா என்னோட 2 ஷேட் லைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா NYXோட கேரமல் ஷேட் எடுத்து நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் நீங்கள் வந்து ஸ்பாஞ்சில் பண்ணலன்னு நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ அதனால தான் இப்போ நான் எங்கேயும் போகிறது, நான் கழுத்தில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேன், நெக்கில் வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேன், ஃபேஸில் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஎஸ்சியோட ப்ரஷ் எடுத்துக்கோங்க, ஜென்டலாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷன்ஸ்லாம். இதில் நல்லா பிளெண்ட் ஆகுது ஃபவுண்டேஷன் ப்ரஷில். ஏன் வந்து கழுத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணால், நான் எங்கன்னா வெளியில் போனால் தான் கழுத்தில் மேக்கப் போடுவேன், இல்லைனா போட மாட்டேன். இன்றைக்கி வந்து நான் தெரியாமல் வந்து பம்ப் பண்ணிட்டேன். சரி பம்ப் பண்ணிட்டோம், வேறு என்ன பண்ணுறது, பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நான் நெக்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணல, பட் நெக்கில் போடுறதா இருந்தாலும் இதே மெத்தட் தான், ஒரு ஃபேஸ்க்கு போடுறது தான் நெக்லையும் போட போகிறோம். ஏன்னா நெக் ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலர் இருந்தால் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில். ஸோ போக போக நம்ம கிளாஸஸ்லாம் சொல்லலாம். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடுவேன், ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நான் அந்த கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து நம்ம ஸ்டுடியோ பார்த்துட்ருக்கோம், ஸ்டுடியோ பார்த்துட்டு எல்லாமே வந்து தெளிவாக பேசிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து நெக்கில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணல பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஃபேஸ்லாம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நல்லா ஜென்டலாக பிஎஸ்சி பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய கலர். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து பிரைட்டாக தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஏன்னா வந்து லைட்னிங்கே சரியாக தெரியல.
நான் எப்படி போட்டிருக்க ஃபவுண்டேஷன் எதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ நான் வந்து கரெக்டாக தான் அதுக்கப்புறம் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி பார்த்தேன், தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெப்ளினோட கன்சீலர் எடுத்து நான் அந்த மெப்ளினோட கன்சீலர் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்களும் மெப்ளினோட கன்சீலர் வச்சு ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, நான் ஹைலைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனில் இந்த பிங்க் கலர் பேலட் எடுத்துக்கிறேன், பிங்க் கலரில் ஷேட் எடுத்துக்கிறேன். அந்த ஷேட் எடுத்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த ஷேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு விங் லைனர் மாதிரி வரைகிறாங்க, அந்த ஷேட் எடுத்து லைனர் வரைஞ்சிக்கிறாங்க. நானும் வரைஞ்சிட்டேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேட் எடுத்து வரைஞ்சிக்கிறேன். இந்த கண்ணையும் வரைஞ்சிக்கலாம். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டில் பண்ணியாச்சு. இந்த கண்ணு மட்டும் பிங்க் கலரில் தெரியும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் எடுத்து நான் வந்து லைனர் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெண்டு கண்ணிலையும் லைனர் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ரெட் கலர் ஷேட் எடுத்து, ஒரு மைல்டான ரெட் கலர் ஷேட் எடுத்து லைனருக்கு மேலே நான் வந்து ஐப்ரோஸ் வந்து இது பண்ணிக்கிறேன். ஐ மேக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப திக்கிற கடகடன்னு பேசுகிறதுனால ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய ஐ ஷேடோ எடுத்து என்னோடய ஐ மேக்கப்பில் நான் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட ஷேட் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. என்கிட்ட வந்து ரெவல்யூஷன் பேலட் தான் இருந்தது. ஸோ அந்த ஷேட் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ நல்லா வந்து கிளியராக நீங்கள் பண்ணணும். எல்லா இடத்துலையும் வந்து க்ரீஸ் லைன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆகிருக்கணும் அந்த கலர். ஸோ இதுதான் இந்த மேக்கப் போட்டு தான் நைட் நான் தூங்குனீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இந்த மேக்கப் போட்டு தான் தூங்கினேன். ஆக்சுவலி மேக்கப் போட்டு தூங்கக்கூடாது. நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு மார்னிங் தான் வந்து எழுந்து இந்த மாதிரி மேக்கப்பே ரப் பண்ணேன், எரேஸ் பண்ணனே மேக்கப்பை. ஸோ இதுதான் நான் அன்றைக்கி பண்ண ரொட்டீன். ஸோ பார்த்திங்கன்னா இதோட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா கீழே காஜல் வைக்கிற லைனில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐ ஷேடோ வைக்கலாம். ஸோ இது புது ட்ரிக்ஸ். இது பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன் கிளாஸஸ்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ட்ரிக்ஸை. ஏன்னா கண் வந்து என்ஹான்ஸ்மெண்ட்டாக தெரியறதுக்காக. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள். மேக்கப் வந்து நம்ம போடுறது ப்ராடக்ட்ஸுன்றது இல்லை, மேக்கப் வந்து நம்ம போடுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அது வந்து இருக்கிற கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம போடலாம். அதுக்கு இதுதான் உதாரணம். நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க, நானும் இல்லை நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெமல் லண்டன் ப்ராடக்ட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா காஜல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக் கிளியராக காஜல் ட்ரா பண்ணிக்கிட்டா தான் என் கண்ணு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் கண்ணு பார்த்திங்கன்னா முண்டக்கண்ணு மாதிரி இருக்கும், உங்களுக்கே நல்லா தெரியுது. என் கண்ணு பார்த்திங்கன்னா உருட்டுனேன்னா வந்து எல்லாம் பயந்துருவாங்க போல், அந்த மாதிரி இருக்குது என் கண்ணு. ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் டார்க்கராக தான் எப்போவுமே வந்து காஜல் வைப்பேன். எனக்கு அப்படி வச்சா தான் பிடிக்கும். இல்லைனா காஜல் வச்சு நான் ஒரு லைனை ட்ரா பண்ணிப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணுறதுனால காஜல் மட்டும் வைக்கிறேன். அவங்களும் இந்த மாதிரி காஜல் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நானும் இந்த மாதிரி காஜல் வைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ என் கண்ணு கொஞ்சம் கீழே மட்டும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் ஸோ இதே கண்ணில் இந்த கண்ணில் வந்து காஜல் வைக்கலாம். ரைட்டில் வச்சுட்டு லெஃப்ட்டில் வைக்கிற மாதிரி காஜல் வச்சுட்டு இந்த மேக்கப் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸில் வந்து நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா ப்ளஷ் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஸ்காரா அப்ளை பண்ணணும். இந்த 4 ஸ்டெப் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்பும் தெளிவாக பார்த்துருங்க. ஸோ நான் எப்படி வந்து அதுக்கப்புறம் லென்ஸ் வைக்கிறேன்னா லேஷஸ் வைக்கிறேன்னா எல்லாமே வந்து லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லுக் பார்த்திங்கன்னா மேட் பை மோனா அது பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் மேலேயும் ட்ரா பண்ணியிருப்பேன், மேட் பை மோனா பார்த்திங்கன்னா மேலேயும் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ மோனா ட்ரா பண்ணுற மாதிரி நம்ம ரெப்ளிகா பண்ணுறதுனால நம்ம அவங்களோட மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் லுக் மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஷ் எடுத்து நான் ப்ளஷ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் ப்ராடக்ட், ஹைலைட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். என்னோடய பேரட் வந்து ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. நான் எப்போல்லாம் பேசுகிறேனோ வீடியோவில் அப்போல்லாம் அதுக்கு வந்து மூக்கு வெறுத்துரும் போல் ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ப்ளஷ் நல்லா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைலைட்டும் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கிறேன் ஹைலைட். ஸோ என்னோடய ப்ளஷ் அண்ட் ஹைலைட் வச்சு பண்ணிக்கிறேன். ஹைலைட் அப்படின்றது ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெப்ளின் தான் எடுத்திருக்கேன். நான் வெட் அண்ட் வைல்டு எடுக்கல, இன்றைக்கி மெப்ளினோட ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் வந்து நிறையவே இருக்குது. ஸோ வந்து நான் ப்ரைடுக்குன்னு தனியாக வச்சுருப்பேன், எனக்குன்னு தனியாக வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து சின் அண்ட் இந்த லிப் மேலே, நோஸில், ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நான் ஹைலைட் பண்ணிப்பேன். எங்கள் அம்மா கேட்டாங்க நைட்டில் எதுக்கு இவ்வளோ மேக்கப் அப்படின்னு கேட்டாங்க. சும்மா வந்து நம்ம யூடியூப் வீடியோ இருக்கக்கூடாதே அப்படின்ட்டு உங்களுக்காக என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நான் மேக்கப் போடுறேன் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா NYBேயோட லிப் கிளாஸ் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மஸ்காரா பார்த்திங்கன்னா மெப்ளினோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நான் லேஷஸ் அண்டு லென்ஸ் வைக்கல. ஸோ டைம் ஆகிடுச்சுன்ட்டு நான் வைக்கல. பட் லுக் வந்து கொண்டு வந்துட்டேன். எனக்கு லேஷஸ் அதிகமாகவே இருக்கும் நார்மலாகவே நேச்சுரலாகவே. ஸோ நான் அந்த லேஷஸ் மட்டும் கொஞ்சம் வந்து திக் லேயராக வந்து பண்ணிக்கிட்டேன். கீழேயும் அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் லைன்லேயும் நான் வந்து லேஷஸ் வச்சு இது பண்ணிக்கிறேன். மஸ்காரா வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இந்த மேக்கப் முடிஞ்சிச்சு. நான் பிஎஸ்சியோட ப்ராடக்ட் வச்சு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நான் மேக்கப் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இதுதான்.
அவங்க போட்ட மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த லுக் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதே மாதிரி வந்து எனக்கு ஸ்வெட் ஆகவே இல்லை. எனக்கு நார்மலாகவே ஸ்வெட் ஆகும். எனக்கு இந்த மேக்கப் போட்டு ஸ்வெட் ஆகவே இல்லை. மார்னிங் வரைக்கும் மேக்கப் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.